ஹalleluya, praise the Lord. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தோஷத்துடன் கிரேஸ் டிவியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். என்னங்க நேயர்களே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஜீவனை பேசுன்னு சொல்லிகிட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? கற்றுக்கொள்கிறத அபியாசப்படுத்துகிறீங்களா? இது சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது அப்படின்றது நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்கிற இந்த காரியங்களை ஜீவனை பேசும்பொழுதும், குறைவை பேசாமல் நிறைவை பேசும்பொழுதும், பலவீனத்தை பேசாமல் அந்த இடத்துல சுகத்தை பேசும்பொழுதும், மரணத்தை பேசாமல் அந்த இடத்துல கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த ஜீவனை பேசும்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இதோடைய பிரதிபலனை நம்ம நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும், சாட்சியாக இருக்க முடியும். அநேகருக்கு இதை நம்மளால் சொல்லி கொடுக்க முடியும் பாருங்கள். ஸோ இதனால தான் சொல்கிறோம், ஜீவனை பேசுங்க, நன்மையானதை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 19வது வசனத்தில், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். எப்படி ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்தது இல்லைங்களா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம், 2 விருட்சம் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் புசிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதன் விளைவு தான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரே நமக்கு எப்படி இருக்கிறாரா? ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஸோ இதற்காக தான் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கே இதை பாருங்களேன், கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதில் ஆப்ஷன் ஏபிசின்னு இருக்குது. அதில் ஏவா பியான்னு கேட்குறதுக்கு ஆண்டர் சொல்லிட்டாரு, சூஸ் லைஃப்ன்ட்டார். ஜீவனை தெரிந்து கொண்டு பதிலை வேற லீக் அவுட் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு முறையும் மரணத்தை பேசுகிறோம், குறைவை பேசுகிறோம், பலவீனத்தை பேசுகிறோம், பயத்தை பேசுகிறோம், பிரச்சனைகளை பேசுகிறோம். இதையே பேசி 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 என்ன ஆகுது? அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு இல்லாத பொல்லாத காரியங்களை அதுக்கு ஆட் ஆன் பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம செய்யணுன்றதுக்காக நம்மளுடைய பிறந்த நாளில் பலுகி பெருகு, பூமி நிரப்பு, கீழ்ப்படுத்தி கொள்ளுன்னு சொல்லிட்டு நம்மளை இங்கே கொண்டு வரல. என்ன சொல்லியிருக்காரு? மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. ஆனால் நீ எதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள். ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. நீ இதை தெரிந்து கொள்ளணும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். இல்லைங்க, நான் இப்படியே தான் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி தான், என் சூழ்நிலை இப்படி, எனக்கு நடந்தது இப்படி, எனக்கு அமைச்சது இப்படி, எனக்கு வாய்ச்சது இப்படி, எனக்கு அந்த மாதிரி நம்மளை குறித்து தேவையில்லாத நிறைய காரியங்களை ஜீசஸ் கிரைஸ்டே பக்கத்தில் நின்னா கூட அவருக்கே நம்ம கிளாஸ் எடுத்துகிறோம் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம உருவகப்படுத்தி பெருசாகப்படுத்தி காட்டிகிட்ருப்போம். இல்லை, நாம் ஜீவனை பேச வேண்டும், நன்மையானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு புரியலையா? அவ்வளோதான், புரியல. ஆனால் நமக்கு புரிஞ்சிருக்குல்ல, நமக்கு தெரியுது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காலங்களில் ஜீவனை தெரிந்து கொள்வது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? உலகமே அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகமே அழிவை தெரிந்து கொண்டிருக்கு. எப்படியும் உங்களுக்கு மரணம் வருங்க, உங்களுக்கு பிரச்சனை வருங்க. ஒரு டவுட் கேட்குறேன். ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே என்னாச்சு? மரணம் வந்தது. அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். சரி, இப்போது அவர்களுக்கு மரணம் வந்ததுனால பலவீனப்பட்டு அவங்க மரித்திருப்பார்களா? இல்லை மரித்ததுனால அவர்கள் பலவீனப்பட்டிருப்பாங்களா? உதாரணத்துக்கு சளி பிடிக்கிறதுனால அது ஒரு பெரிய வியாதியாகி, அதுக்கப்புறம் பெரிய வியாதியாகி, இப்போ சாதாரண தலைவலின்றாங்க, அதுக்கப்புறம் பெருசாக போனால் என்ன சொல்கிறாங்க? வேறு ஏதோ மண்டையில் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய பேரை கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு இதுங்க அதுங்கன்ட்டு பெரிய, அது கடைசியில் எங்கே போய் முடியுது? மரணத்தில் போய் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை பேச வரல. நம்ம ஜீவனை பேசும்போது,
இந்த பலவீனம் என் சரீரத்தில் இருக்க முடியாது. கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. என்னை ஜீவனை தெரிந்து கொள்ள சொல்லியிருக்கிறாரு. என் சூழ்நிலைகளை பார்த்து நான் ஜீவனை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு அந்த பலவீனத்தை பார்த்து உங்களால் பேச முடியுதா அப்படின்றதான் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சின்ன வியாதி வந்ததுனால மரணம் வரல. ஆல்ரெடி தோட்டத்தில் மரணம் வந்ததுனால தான் வெளியவே வியாதி வந்தது. அதனால் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த இயேசு சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்ன்றதை முழுசாக நம்பி அதை நாம் எதிர்த்து நிற்கும்போது அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஏன்னா யோவான் 10:10 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு ஃபார்முலா இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா பிசாசு எதுக்கு வந்திருக்கிறான், தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஸோ பிசாசு எதை கொண்டு வரான்னா கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்கள், அதற்கு ஜீவன் வரும். அந்த ஜீவன் சும்மா ஒரு அறகுறையாக இல்லை, சும்மா கொஞ்சம் இல்லை, வெறும் பர்சன்டேஜ் அளவு இல்லை, அந்த பரிபூர்ண ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பரிபூர்ண ஜீவனை கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்து அதற்கு பதிலாக அவருடைய ஜீவனை நமக்கு கிஃப்டாக கிருபையாக கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த ஜீவனுடைய முழுமையை நம்ம வாழும் பொழுது தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க முடியும். அப்படி தானே? ஸோ அதற்காக தான் நம்ம என்ன செய்யணும்னா ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுகளாக இருந்தாலும். இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் எவ்வளோ குறைகள் தெரியுமா, எப்போவுமே தரித்திரம் தான் இருக்கும், மாதம் 15 தேதிக்குள்ளே இந்த அமௌண்ட்லாம் முடிஞ்சிடும், பின்னாடி நாட்களில் என்ன செய்வோன்னு தெரியாது, எங்கள் வீட்டில் எவ்வளோ இஎம்ஐ போயிட்டுருக்கு தெரியுமா, எவ்வளோ கடன்கள் இருக்குது தெரியுமா ஆண்டு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட குறைவின் வாழ்க்கையை, தரித்திரத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நாம் அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய பரிபூர்ணம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மன ரம்யமாக, நிறைவாக, சந்தோஷமாக வாழ முடியும் பாருங்க. ஸோ நாம தான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன தெரிந்து கொள்ளணும்? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நான் எனக்கு தரித்திரமே இருக்க முடியாதா, எனக்கு பலவீனமே இருக்க முடியாதா? உங்களுக்கு தரித்திரம்னு இருக்கணும்னு ஆசையாக இருக்கா என்ன? பலவீனத்தில் இருக்கணுன்ற ஆசை இருக்கா என்ன? இல்லை இல்லையா? அதற்காக தானே இயேசு நமக்காக சம்பாரிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய சுகத்தையும் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னொரு வசனம் கூட வாசிடலாம். வாங்க என் கூட. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபத்தை கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாராம்? மீட்டு கொண்டாராம். ஏன்? மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று அவரே மரத்தில் தூக்கப்பட்டவராக சபிக்கப்பட்டவராக நமக்காக சாபமாகி எல்லா சாபத்தையும், நம்மேல வரவேண்டிய சாபங்கள் எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வந்த சாபங்கள், ஏனென்றால் சிலுவையில் நியாயப்பிரமாணம் முடிக்கப்பட்டது, கிருபை பிறந்தது. ஸோ அப்படிப்பட்ட கிருபையின் மேலே கிருபை அடைந்து நம்ம அவரோட கூட இருக்கிறோம் என்பதை நம்ம முழுமையாய் உணர்ந்து கொண்டு நம்ம வாடும் பொழுது இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளோ காரியங்களோ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ வாங்க ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிறைவான தெய்வ ரகமான வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். வாங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நீர் எங்களுக்காக சாபமாயிருக்கிறீர் ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா சாபத்திலிருந்தும் நீர் எங்களை மீட்டு கொண்டீர் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வைத்திருக்கிறீர், ஜீவனை தெரிந்து கொள்ள வைத்திருக்கிறீர் அப்பா. அப்படிப்பட்ட நிறைவுகளை இவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஜீவன் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும், எல்லா பாகத்திலும், எல்லா சூழ்நிலைகளும் செயல்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை பேசி நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள்.